Morning dear students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல grammar revision வந்து பார்க்க போறோம்ப்பா. என்னென்ன exercises எல்லாம் grammarல பார்க்க போறோம் அப்படினா exercise 12 negative verbs அப்படிங்கற டாபிக் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். exercise 13 prepositions இந்த ரெண்டு டாபிக்கும் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு போலாம். என்ன விஷயம் அப்படினா watching a horror movie burns nearly 200 calories in just 90 minutes due to increased heart rate. அதாவது ஹாரர் மூவிஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேய் படம், கோஸ்ட் மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம், காஞ்சனாலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறப்போ நம்மளுடைய கேலரிஸ் 200 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா. எப்படி இந்த 200 கேலரிஸும் வந்து எவ்வளோ நேரத்தில் பேர்ன் ஆகும் அப்படின்னா 90 மினிட்ஸில் 200 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா. ஏன் அப்படின்னா ஹார்ட் பீட் அதிகமாகிறதுனால. சரிங்களா? ஸோ வந்து ஒரு மூவி வந்து பார்த்துட்ருக்கோம், ரொம்ப த்ரில் மூவிஸ் நம்ம பார்த்துட்ருக்கப்போ என்னாகும், அதில் திடீர்னு ஏதாவது ஒரு ஹாரர் சீன் வந்து வருது, பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஹார்ட் பீட்டு அதிகமாகும் இல்லையா. ஸோ அப்போ ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா. ஸோ அதே மாதிரி நம்ம ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்க்குறோம், பேய் படம்லாம் பார்க்குறப்போ 200 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுது. எவ்வளோ நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸில், வெறும் 90 மினிட்ஸில் 200 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் 12 நெகட்டிவ் வேர்ப்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நெகட்டிவ் வேர்ப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்சஸ்னு கொடுத்து கீழே டோன்ட் ப்ளக் ஃப்ளவர்ஸ், டோன்ட் வாக் ஆன் த கிராஸ், டோன்ட் ஈட் ஸ்டேல் ஃபுட். அதாவது டோன்ட் இது எல்லாத்துலேயுமே பாருங்கள், டோன்ட், டு நாட் அப்படின்றது தான் டோன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா, டோன்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம், டோன்ட் கோ அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே போகக்கூடாது, ஒரு விஷயம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நெகட்டிவ் வேர்ப்ஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வேர்ப் அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக டென்சஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ நீங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால நீங்கள் வெறும் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களாப்பா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம டென்சஸ் எல்லாமே கிளாஸில் நம்ம எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துருப்போம். சரிங்களா? ப்ரீஃபாக எலாபரேட்டாக பார்த்துருப்போம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருந்துருக்கணும். எதுக்கு வந்து இந்த ரெண்டுமே தெரிஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னா, ஒரு வேர்புக்கு 3 ஃபார்ம் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் இருக்குது. நமக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லாம் வேணாம், ஆனால் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் கோ அப்படின்னு சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும், went அப்படின்னு வரும். சரிங்களா? அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் gone அப்படின்னு வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் கோயிங், ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறது தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் வேர்ப்ஸ் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு எப்படி கேட்பாங்க எக்ஸாமில் அப்படின்னா, கிவ் த நெகட்டிவ் வேர்ப் ஃபார் த ஃபாலோயிங். உங்களுக்கு வந்து ஒரு வேர்டு வந்து கொடுத்துருவாங்க, அந்த வேர்டுக்கு அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஒன்று ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும், இன்னொன்று பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். இன்னொன்று என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட்லே 3rd பர்சன் சிங்குலராக இருக்கும். ஸோ 3 ஃபார்மில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க, ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட நெகட்டிவ் வேர்பை எழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிவ் த நெகட்டிவ் வேர்ப் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், கோ அப்படின்னு வந்துச்சுன்னா டூ ப்ளஸ் கோ அப்படின்னு எழுதணும். கோ அப்படின்றது ஒரு வேர்ப். சரிங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் மட்டும்தான், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். கோ அப்படின்றது ஒரு வேர்ப். கோ வந்தால் மட்டும்தான் எழுதணுமா, ரிமைனிங் வேறு ஏதாவது வேர்பெல்லாம் வந்தால் எழுதக்கூடாது அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்காக கோ அப்படின்ற ஒரு வேர்பை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஈஸியாக புரியக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. கோ அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளா, ப்ரெசண்ட்டாக, பாஸ்டான்னு மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இப்போ கோ அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஒரு வேர்பு, கோ அப்படின்றது ஒரு வேர்புனா என்னப்பா, ஒரு ஆக்ஷன்.
சரிங்களா? ஆக்ஷன் வேர்டு தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கோ அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங்? போ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அது ஒரு செயல், அது ஒரு ஆக்ஷன். அப்போ கோ அப்படின்றது ஒரு வேர்ப். சரிங்களா? அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த டூ எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா என்ன எழுதணும்ப்பா? டூ அப்படின்னு எழுதணும். டூ ப்ளஸ் வேர்ப் அப்படியே எடுத்து எழுதிடணும். சரிங்களா? டூ ப்ளஸ் வேர்ப். ஸோ இது வந்து நெகட்டிவ்க்கு கிடையாது, ஜஸ்ட்டு க்ளூ. நம்ம பேக்கில் அதை பார்ப்போம். சரிங்களா? ஃபுல்லாக நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். கோஸ் அப்படின்றது எப்போ எழுதணும், அதாவது ஒரு வேர்பு அதோட எஸ் சேர்த்து இருந்தால், அதாவது வாக்ஸ், ரன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டஸ் ப்ளஸ் கோ அப்படின்னு எழுதணும். டஸ் அப்படின்றத சேர்க்கணும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் லாஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் பாருங்கள். சரிங்களா? லாஸ்ட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட் இது வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம் இல்லையா? ஹீ லைக்ஸ் பனானா, ஷீ லைக்ஸ் கேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஷீ லைக் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஷீ லைக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு சென்டென்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட் வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஹீ, ஷீ, இட் வந்துச்சுனாவே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு வேர்பில் எஸ் சேர்த்து வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதும்போது என்ன எழுதணும்? டஸ் அப்படின்னு தான் எழுதணும். டஸ் ப்ளஸ் அந்த வேர்பை எடுத்து எழுதணும். கோஸ் இருக்குனால நீங்கள் கோஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? வெறும் அந்த கோவை மட்டும்தான் எடுத்து எழுதணும். சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஒரு வேர்டு, ஒரு வேர்பு, சரிங்களா? ஒரு ஆக்ஷன் வேர்ட் ஒரு வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக கண்ணை மூடிட்டு டிட் அப்படின்னு போட்டு பக்கத்தில் அந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை எடுத்து எழுதணும். ஸோ வெண்ட் அப்படின்னு இருக்குது, நீங்கள் பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. வெண்ட் அப்படின்றது என்னது? கோ, வெண்ட், கான். அப்போ வெண்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிட் தான் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு ரூல் இல்லைங்களா? அப்போ அதுவும் உங்களுக்கு தெரியும். டிட் எழுதிட்டு பக்கத்தில் என்ன எழுதணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ அந்த வெண்ட்டே எடுத்து எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்? வெண்டோட ப்ரெசன்ட் ஃபார்ம். எது ப்ரெசன்ட் ஃபார்ம்? கோ அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். சரிங்களா? அப்போ டிட் போட்டு பக்கத்தில் கோ எழுதணும். சரிங்களாப்பா? ஸோ இதுதான் வந்து க்ளூ. ஸோ 2 விஷயத்தில் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? என்ன பார்க்கணும்ப்பா? கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நோஸ், ஈட்ஸ் இந்த மாதிரி எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்களா, இல்லை நார்மலாக சி, கோ, வாக் அப்படின்னு எஸ் சேர்க்காமல் எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எப்போ பார்ப்பீங்க அதை? ஒரு வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? அதே எஸ் சேர்த்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டஸ் அப்படின்னு எழுதி அந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய வேர்பை எடுத்து எழுதணும். சரிங்களா? அதே எஸ் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் டூ எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இதெல்லாம் எழுதணும். டஸ்ஸு, டூ இது 2 மட்டும்தான் நம்ம எழுதுவோம். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்குது, ஒரு வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அழகாக என்ன எழுதலாம்? டிட் அப்படின்னு எழுதிட்டு அந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் எடுத்து எழுதணும். இவ்வளோதான்ப்பா கான்செப்ட், இவ்வளோ தான் ரூல். சரிங்களா? இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அழகாக எக்ஸசைஸ் எல்லாமே போடலாம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெகட்டிவ் வேர்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நெகட்டிவ் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த நாட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துடும். சரிங்களா? நாட் இல்லாமல் உங்களால் நெகட்டிவை சொல்லவே முடியாது. ஸோ நாட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. டு நாட், டோன்ட் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? டோன்ட்னாலும் டு நாட்னாலும் ஒன்று தான். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறப்போ நம்ம டு நாட் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ஷார்ட்டாக எழுதுகிறப்போ டோன்ட் அப்படின்னு எழுதுவோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டு வந்து ட்ரா. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்ப் என்னப்பா? ட்ரா. ஃபர்ஸ்ட்டு மேலே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அஃபர்மேட்டிவ் வேர்ப், நெகட்டிவ் வேர்ப். சரிங்களா? அஃபர்மேட்டிவ் வேர்ப், நெகட்டிவ் வேர்ப். அஃபர்மேட்டிவ் வேர்ப் அப்படின்னா பாசிட்டிவ் வேர்ப், நெகட்டிவ் வேர்ப் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கக்கூடிய வேர்ப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்பை பாருங்கள். அது என்ன வேர்ப் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? அது என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்களா அப்படின்னு நம்ம
ஸோ அதை பாருங்கள், ட்ரா அப்படின்னு இருக்கு, வரைகிறது அப்படின்னு. இப்போ ட்ரா அப்படின்னு சரிங்களா? அந்த ட்ராவோட ஏதாவது எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்களா? எஸ் சேர்த்து எதுவுமே எழுதலை. ட்ராஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்களா? எழுதலை. அப்போ வெறும் ஒரு வேர்பு மட்டும்தான் இருக்குது. அந்த வேர்பு என்ன ஃபார்மில் இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த க்ளூவில் பார்த்தோம் இல்லைங்களா, ஞாபகம் வந்துடணும். டூ போட்டு பக்கத்தில் அந்த வேர்ப் எடுத்து எழுதணும். ஆனால் இங்கே ஏன் நம்ம நாட் அப்படின்னு எழுதியிருக்கோம்? பிகாஸ் இது நெகட்டிவ் வேர்ப். நெகட்டிவாக சொல்கிறப்ப நம்ம டு நாட் அப்படின்னு தான் எழுதணும். ட்ரா அப்படின்னா வர அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? வரையக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேப்பா. ட்ரா, டோன்ட் ட்ரா, டு நாட் ட்ரா. ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம டூ போட்டிருக்கோம்? பிகாஸ் இந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் அந்த வேர்போட எஸ் சேர்த்து வரலை. பாஸ்ட் ஃபார்ம்லையும் அது இல்லை. நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கனால நம்ம என்ன எழுதியிருக்கோம்? நெகட்டிவ் வேர்பில் டு நாட் போட்டிருக்கோம். டு நாட் போட்டு அந்த வேர்ப் அப்படியே அழகாக எடுத்து எழுதிடணும். டு நாட் ட்ரா. சரிங்களா? அதே மாதிரி எடுத்து எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்? ஸ்மால் லெட்டரில் எழுதணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் வேர்ப் lives. lives அப்படின்னு வந்திருக்கு. live அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. live அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ அதில் அந்த வேர்போடு என்ன சேர்த்து வந்திருக்கு? எஸ் சேர்த்து வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வேர்போடு என்ன சேர்த்து வந்திருக்கு? எஸ் சேர்த்து வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் வேர்பில் வரும்போது என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட்டு எஸ் வந்தால் டஸ். ரெண்டுமே ரைமிங்காக வருது பாருங்கள். எஸ் டஸ், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஸ் வந்திருக்கனால நம்ம என்ன எழுதணும்? டஸ் அப்படின்னு எழுதணும். டஸ் நாட். இந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? லிவ் அப்படின்றது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த லிவ் எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு வேர்பை பார்க்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, செகண்டாக என்ன விஷயம் பார்க்கணும்? அதில் எஸ் சேர்த்து வந்திருக்கா அந்த வேர்போட அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அழகாக டூ எடுத்து எழுதிடணும். அந்த வேர்போட எஸ் சேர்த்து வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டஸ் அப்படின்னு எழுதணும்ப்பா. அவ்வளோதான் கான்செப்ட்டு. பாருங்கள், lives அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து live. எஸ் சேர்த்து வந்திருக்கனால நம்ம நெகட்டிவ் வேர்பில் எழுதும்போது டஸ் அப்படின்னு எழுதுகிறோம். டஸ் நாட் live. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் கொஷின், கிக். கிக் அப்படின்னா உதைக்கிறது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கிக்டு அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இதில் கிக் மட்டும்தான் இருக்குது. கிக் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், வெறும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று என்ன நம்ம செக் பண்ணுவோம்? அந்த வேர்போட லாஸ்ட்டில் எஸ் சேர்த்து வந்திருக்கா, கிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். கிக்ஸ்னால் வந்திருக்கு? இல்லை. என்ன வந்திருக்கு? வெறும் கிக் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. பாஸ்ட்லையும் இல்லை, அந்த வேர்போட எஸ் சேர்த்தும் வரலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிக்குன்னு வந்திருக்கனால டு நாட் கிக் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடலாம். சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு ட்ரா அப்படின்னு இருக்குது. அது வெறும் ப்ரெசண்ட்டில் இருக்கனால நம்ம டூ சேர்த்து எழுதுகிறோம். டு நாட் ட்ரா. நெக்ஸ்ட்டு லிவ்ஸ். வேர்போட எஸ் சேர்த்து வந்திருக்கனால டஸ் நாட் லிவ் அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு கிக். டு நாட் கிக். இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்திருக்கு. வேர்போட எஸ்லாம் சேர்த்து வரவே இல்லை. அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம்? டூன்னு எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். வேர்பை பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. வாக்டு அப்படின்னு வந்திருக்கு. வாக்டு ப்ரனன் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இடி வந்திருக்கு. இடி வந்தாவே அது எந்த டென்ஸில் இருக்குன்னு அர்த்தம்? வெரி குட், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாக், வாக்டு. ஓகே, வாக் அப்படின்னா நடக்கிறது. சரிங்களா? ஸோ அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? வாக். வாக் அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் வந்து வாக்டு. ஸோ வந்து வேர்பை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இது என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் இந்த வேர்ப் இருக்குது அப்படின்னா நம்ம நெகட்டிவ் வேர்பை எழுதும்போது என்ன ஆட் பண்ணுவோம்? டிட் அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா? டிட் ஆட் பண்ணி எழுதுவோம். டிட் நாட். இந்த வேர்போட இந்த வாக்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் எடுத்து எழுதணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னதுப்பா? வாக். ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? வாக். ஸோ அப்போ அதை எடுத்து எழுதியாச்சு. டிட் நாட் வாக்னு. சரிங்களா? வாக்டுன்னு இருக்குது. அது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? டிட் அப்படின்னு எழுதி அதோட நாட் ஆட் பண்ணி வாக்கோட ப்ரெசன்ட் ஃபார்ம் வாக் எடுத்து எழுதுகிறோம். டிட் நாட் வாக் அப்படின்னு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்ப், ஃபிஃப்த் வேர்டு லேர்ன்டு. லேர்ன்டு
இடி வந்திருக்கு. ப்ரொனவுன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இடி லேர்ன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது என்ன டென்ஸில் இருக்குது? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அந்த வேர்பை பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வேர்பாக எழுதும்போது என்ன எழுதணும்? டிட் அப்படின்னு எழுதணும். டிட் நாட் லேர்ன்டுன்னு இருக்குது. அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னப்பா? அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் லேர்ன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த லேர்னை நீங்கள் எடுத்து எழுதிடலாம். டிட் நாட் லேர்ன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6th வேர்டு நோஸ்ன்னு இருக்குது. நோ அப்படின்னா தெரியும். ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அது என்ன டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா பாஸ்ட் டென்ஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இல்லை. நோ நியூ அப்படின்னு சொல்லுவோம். நோவோட பாஸ்ட் ஃபார்ம் நியூ KNEW. ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸில் இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது பாஸ்ட் டென்ஸில் இல்லை அப்படின்னு. அப்போது இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? அந்த வேர்போட எஸ்ஸை சேர்த்து எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எழுதியிருக்காங்களா இல்லையாப்பா? நோ அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ அதோட என்ன சேர்த்து எழுதியிருக்காங்க? எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. நோஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ எஸ் வந்தால் நம்ம என்ன எழுதணும்? டஸ் அப்படின்னு எழுதணும். எஸ் வந்தால் டஸ். நெகட்டிவ் வேர்பாக கன்வெர்ட் பண்ணும்போது டஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ டஸ் நாட் நோ. நோஸோட சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து நோ அப்படின்றது. ஸோ நோ மட்டும்தான் எடுத்து எழுதணும். அங்கே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து நோஸ் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் செய்வீங்க. சரிங்களா? பை மிஸ்டேக் நீங்கள் அதெல்லாம் அப்படியே எழுதிடுவீங்க. ஸோ கவனமாக எழுதுங்க. லேர்ன்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. இது பாஸ்ட் டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. நெகட்டிவ் வேர்புக்கு நாட் அப்படின்றதும் போட்டு எழுதிடுவீங்க. ஆனால் என்ன பெரிய தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லேர்ன்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே தூக்கி எழுதிடுவீங்க. அப்படி எழுதினீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே தப்பு. உங்களுக்கு 1 மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. ½ மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ படிக்கிறப்ப கவனமாக படிங்க. சரிங்களா? அந்த வேர்போட என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் ஃபார்மை தான் எடுத்து எழுதணும். அதில் லேர்ன்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா லேர்ன் அப்படின்றது தான் அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம். அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th வேர்ட் ஈட்ஸ். 7th வேர்டு என்னப்பா? ஈட்ஸ். ஸோ இதை பாருங்கள். இதில் என்ன இருக்குது? வேர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதோட என்ன சேர்த்து எழுதியிருக்காங்கப்பா? எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ ஈட்ஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ் வந்திருந்தால் நம்ம நெகட்டிவ் வேர்பில் என்ன வரும்? டஸ் அப்படின்னு வரும். எஸ் வந்தால் டஸ் வரும். இப்போ டஸ் நாட் ஈட். ஸோ ஈட்ஸோட சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து ஈட் தான். ஸோ அந்த ஈட் எடுத்து எழுதியாச்சு. டஸ் நாட் ஈட். நெக்ஸ்ட்டு சி அப்படின்னு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சி அப்படின்னு இருக்குது. ஸோ இது பாருங்கள். இது ப்ரெசண்ட்டில் இருக்கா இல்லை பாஸ்ட்டில் இருக்கா? சி சா சீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சி அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். சீனா பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்கிறது எல்லாமே வெரி வெரி சிம்பிள் வேர்ப்ஸாக தான் இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் வேர்ப்ஸாக தான் இருக்குது. சீனா பார்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ சி இருக்குது. அது வெறும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நெகட்டிவ் வேர்பாக எழுதும்போது என்ன எழுதணும்? டு நாட் சி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? டு நாட் சி. ஏன் இந்த இடத்துல டூ எழுதியிருக்கோம்? ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த வேர்போட எஸ் சேர்த்து எழுதலை. வெறும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்படி சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ எடுத்து எழுதணும். டு நாட் சி அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் கோ இருக்குது. கோ அப்படின்றது பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம க்ளூலே பார்த்துருக்கோம். கோ இருக்குது. அது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? டு நாட் கோ அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபெயில். நெக்ஸ்ட் என்ன இருக்குப்பா? ஃபெயில் அப்படின்னு இருக்குது. ஓகே ஃபெயில் அப்படின்றது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட எஸ் சேர்த்து வரல. என்ன வரல? பாஸ்ட் டென்ஸ்லையும் இது வரல. சரிங்களா? அப்போ வெறும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கனால நம்ம நெகட்டிவ் வேர்பில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? டு நாட் ஃபெயில் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுவோம். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு அப்படின்னு இருக்குது. ரிசீவ்டு. ஸோ எப்படி இருக்குது? இடி வந்திருக்கு. ஸோ இடி வந்துட்டாவே அது என்ன டென்ஸுப்பா? இடி வந்துட்டாவே அது பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இடி வந்துருச்சுனாவே அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சேர்த்து எழுதுவோம்? நெகட்டிவ் வேர்பில் எழுதும்போது டிட் சேர்த்து எழுதுவோம். டிட் நாட் ரிசீவ் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். சரிங்களா? ரிசீவ்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் வேர்பாக எழுதும்போது டிட் நாட் ரிசீவ் அப்படின்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 12th வேர்டு கம்ஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? கம்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ வேர்போட என்ன சேர்த்து எழுதியிருக்காங்க? எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ வேர்பில் வந்து எஸ் வந்துச்சு அப்படின்னாவே
உங்களுக்கு நெகட்டிவ் வேர்பாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரணும்? எஸ் வந்துச்சுனாவே டஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ டஸ் நாட் கம்ஸ்ன்னு எழுதணுமாப்பா? கம்ஸ்ன்னு எழுதக்கூடாது. டஸ் நாட் கம் அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 13th வேர்ட் டெல். டெல் அப்படின்றது என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டெல் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது பாஸ்ட் டென்ஸ்லாம் இல்லை, அதோட எஸ் சேர்த்தும் இல்லை, டெல் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதை எழுதும்போது எப்படி எழுதணும்? நெகட்டிவ் வேர்பாக கன்வெர்ட் பண்ணும்போது டு நாட் டெல் அப்படின்னு எடுத்து எழுதணும். டு நாட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், குக்டு அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது? குக்டு. ஸோ இதில் வந்து இடி வந்திருக்கு. இடி வந்துருச்சுனாவே அது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிட் போட்டு எழுதுவோம். டிட் நாட் குக்குடுன்னு எழுதுவோமா? கண்டிப்பாக எழுதக்கூடாது. டிட் வந்துருச்சுனாவே பக்கத்தில் என்ன வரணும்? ப்ரெசன்ட் வேர்பு தான் வரணும். டிட் நாட் குக். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டேக்ஸ். லாஸ்ட் வேர்டு டேக்ஸ்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அது டேக் அப்படின்றது ஒரு வேர்டு. சரிங்களா? டேக் டுக்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ டேக்ஸ் எஸ் இருக்குது. எஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? நெகட்டிவ் வேர்பாக கன்வெர்ட் பண்ணும்போது டஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போ டஸ் நாட் டேக். சரிங்களாப்பா? ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ட்ரா நெகட்டிவ் வேர்பாக எழுதும்போது டு நாட் ட்ரா. லிவ்ஸ் எஸ் வந்திருக்கனால நம்ம டஸ் அப்படின்னு எழுதுகிறோம். டஸ் நாட் லிவ். கிக் டு நாட் கிக். வாக்டு டிட் நாட் வாக். லேர்ன்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ டிட் எழுதணும். டிட் நாட் லேர்ன். knows does not know. Eats does not eat. See do not see. Go do not go. Fail do not fail. Received did not receive. Comes does not come. Tell do not tell. நெக்ஸ்ட்டு குக்டு இடி வந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். டிட் நாட் குக். டேக்ஸ் டஸ் நாட் டேக். ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 12 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 13 ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரிப்போசிஷன் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இன் அப்படின்னா என்ன? ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனாக இருக்கட்டும், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற அந்த பிளேஸை சொல்கிறதுக்கு தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இன். இன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னுனா உள்ளே அப்படின்னு அர்த்தம். இன்னுன்னா என்ன அர்த்தம்ப்பா? உள்ளே. ஆன். ஆன்னா மேலே. த புக் இஸ் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் அண்டர். அண்டர்னா கீழே. அண்டர்னா என்னப்பா? கீழே. நெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னால் அப்படின்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா என்னது? முன்னால், முன்னாடி அப்படின்னு அர்த்தம். பிஹைண்ட். பிஹைண்டுனா என்ன அர்த்தம்ப்பா? பிஹைண்டுனா பின்னால், பின்னாடி. நெக்ஸ்ட் பிட்வீன். பிட்வீன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில. ரெண்டு பேருக்கு இடையில இருந்துச்சுன்னா அது பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டூ. நெக்ஸ்ட்டு டூ அப்படின்னா அடுத்து. நெக்ஸ்ட்டு டூனா என்ன அர்த்தம்? அடுத்து அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எபவ். எபவ்னா மேலே. ஸோ ஆனுக்கும் எபவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆன் அப்படின்னா அந்த பொருள் எங்கே இருக்குது? அந்த பாக்ஸ் மேலே இருக்குது. அந்த பாக்ஸை ஒட்டி அந்த பாக்ஸ் மேலே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எபவில் பாருங்கள், அந்த கேட்டுக்கும் அந்த பாக்ஸுக்கும் இடையில என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இடைவெளி வந்து இருக்குது. சரிங்களா? இதுதான் ஆணுக்கும் எபவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நியர். நியர் அப்படின்னா பக்கத்தில். நெக்ஸ்ட்டு டூக்கும் நியருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டூ அப்படின்னா அடுத்து. உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு அடுத்து யார் உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு டூ. உங்கள் பக்கத்தில், அதாவது உங்களுக்கு ஒரு 2-3 பேர் தள்ளி யார் உட்காந்துருக்காங்க, அதுதான் நியர். நியர்னா அருகில். நெக்ஸ்ட்டு டூ அப்படின்னா அடுத்து, உங்களுக்கு அடுத்து யார் உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களாப்பா? ஓகே, உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபில் அப்ஸாக கேட்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்காக கேட்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஸ்கை இஸ் above the head. The sky is head. So sky அப்படின்னா மேலே இருக்குது. above the sky இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம்
இல்லைங்களா அப்படி இல்லைங்களா? ஸோ above அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொய்யும் நமக்கு மேலே தான் இருக்குது, ஆனால் ஸ்கையுக்கும் நம்ம ஹெட்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ இடைவெளி இருக்குது இல்லையா? அதனால நம்ம இங்கே above அப்படின்னு சொல்கிறோம். The sky is above the head. நெக்ஸ்ட், ஷிவானி has been ill since Sunday. இல் அப்படின்னா உடம்பு சரி இல்லாமல் இருக்குது, சரிங்களா? சின்ஸ் அப்படின்னா சின்ஸ் சண்டே அப்படின்னா சண்டேலேருந்து எப்படி இருக்கா, சிக்காக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சண்டேலேருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம since. We work with our hands. நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட கையோட ஹெல்ப்னால, நம்மளோட ஹேண்ட்ஸோட ஹெல்ப்னால நம்ம ஒர்க் பண்ணுறோம், சரிங்களா? We work with our hands. with அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களாம்மா? நெக்ஸ்ட், we shall in Delhi from Monday to Saturday. we shall in Delhi from Monday to Saturday. we shall be in Delhi from Monday to Saturday. ஸோ வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நாங்கள் எங்கே இருப்போம், டெல்லியில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டே திங்கட்கிழமையிலிருந்து இருந்து அப்படின்னு வருது இல்லைங்களா, அதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். அப்போ ஃப்ரம் அப்படின்றதும் ஒரு ப்ரிப்போசிஷன். The sky is above the head. above அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஷிவானி has been ill since Sunday. சண்டேலேருந்து ஷிவானி எப்படி இருக்கா, சிக்காக இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், we work with our hands. நம்ம எதோட வேலை செய்கிறோம், நம்ம கையால் வேலை செய்கிறோம். நெக்ஸ்ட், we shall be in Delhi from Monday to Saturday. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நாங்கள் எங்கே இருப்போம், டெல்லியில் இருப்போம். நெக்ஸ்ட், முஸ்தஃபா ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் an hour. அதாவது an hour அப்படின்னா ஒரு மணி நேரம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணா, முஸ்தஃபா வந்து ரிட்டர்ன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அப்போ ஆஃப்டர் அப்படின்றது பின்னால், ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். நெக்ஸ்ட், ஜீவன் sat beside me. beside அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் எங்கே உட்காந்தான், எனக்கு பக்கத்தில் உட்காந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போ beside அப்படின்னா பக்கத்தில், அருகில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஹாஷினி put her pen into her pocket. into அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இன்னாலும் உள்ளே தான், இன்ட்டுனாலும் உள்ளே தான். ஸோ அவள் வந்து பென் எங்கே போட்டா, அவளோட பாக்கெட்டுக்குள்ளே வந்து போட்டா. அப்போ இந்த இடத்துல into அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் நீங்கள் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட், the books are on the table. புக் எங்கே இருக்குது, the books are on the table. புக் எங்கே இருக்குது, டேபிளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? முஸ்தஃபா ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் an hour. அப்போ அந்த இடத்துல ஆஃப்டர் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், ஜீவன் sat beside me. ஜீவன் sat beside me. beside அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? நெக்ஸ்ட், ஹாஷினி put her pen into her pocket. ஹாஷினி என்ன பண்ணா, அந்த அவளோட பெண்ணை அவளோட பாக்கெட்குள்ளே போட்டுக்கிட்டா. நெக்ஸ்ட், the books are on the table. புக் எங்கே இருக்குது, டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட், ராஜராஜ சோழா built a big temple at Tanjore. ஸோ அந்த இடத்துல at அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ ஒரு பெரிய சிட்டி பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பெரிய சிட்டி சொல்லும்போது நம்ம இன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ லிவ் இன் ட்ரிச்சி, சரிங்களா? அப்போ ஒரு சின்ன பிளேஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்றப்போ நம்ம அட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ராஜராஜ சோழா என்ன பண்ணாங்க, தஞ்சாவூரில் பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க இல்லையா? பில்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. பில்டோட பாஸ்ட் ஃபார்ம் பில்ட். ஓகே, ராஜராஜ சோழா built a big temple at Tanjore, தஞ்சாவூர். நெக்ஸ்ட், அர்த்தசாஸ்திரா வாஸ் ரிட்டன் பை சாணக்யா. ஸோ அர்த்தசாஸ்திரா எழுதுனது யாருப்பா, சாணக்யா. ஸோ அர்த்தசாஸ்திரா யாரால் எழுதப்பட்டது, சாணக்யாவால் எழுதப்பட்டது. அப்போ பை அப்படின்னா சாணக்யா எழுதுனது, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், யுவான் ஸ்வாங் கேம் டு இந்தியா. யுவான் ஸ்வாங் அப்படின்றது ஒரு ட்ராவலர், ஒரு சைனீஸ் ட்ராவலர் ஃபிலாசபர், சரிங்களா? அவர் எங்கே வந்தார், இந்தியாவுக்கு வந்தார். அப்போ இந்த இடத்துல டூ அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். எங்கே வந்தார், இந்தியாவுக்கு. அப்போ இந்தியா அப்படின்றது நம்மளோட கண்ட்ரி, மதர்லேண்ட், சரிங்களா? அந்த இடத்துல டூ அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், தி கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ் வாஸ் காஞ்சிபுரம். ஸோ பல்லவாஸோடைய காஞ்சிபுரம் எது, கேபிட்டல் எது, காஞ்சிபுரம் அப்படின்றது. ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தி கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ் வாஸ் காஞ்சிபுரம். பல்லவாஸோட கேபிட்டல் எது அப்படின்னா காஞ்சிபுரம், சரிங்களா? ஓகே, ராஜராஜ சோழா built a big temple at Tanjore. Arthashastra was written by Chanakya. Yuan Swang came to India. The capital of Pallavas was
காஞ்சிபுரம். நெக்ஸ்ட், சென்ட் தாமஸ் வாஸ் கில்டு இன் சென்னை. ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, சென்னை அப்படின்றது ஒரு பெரிய சிட்டி இல்லையா? ஸோ அப்போ பெரிய பிளேஸை பற்றி நம்ம சொல்கிறப்போ இன் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? சென்ட் தாமஸ் எங்கே கொலை பண்ணாங்க? கில் அப்படின்னா கொலை பண்ணுறேன். சரிங்களா? எங்கே பண்ணாங்க? சென்னையில் பண்ணாங்க. ஸோ அப்போ இன் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், ஷிவானி எஸ்கேப்டு ஃப்ரம் ப்ரிசன். ப்ரிசன் அப்படின்னா ஜெயில். சரிங்களா? ஸோ ஷிவானி எங்கேருந்து எஸ்கேப் ஆனா? ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டா. ஃப்ரம் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். புத்தா sat under the போதி ட்ரீ. புத்தா எங்கே உட்காந்துருந்தாரு? போதி மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தார். அப்போ தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது இல்லையா? அப்போ அண்டர் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கீழே, அதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இதோடு உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் ரிவிஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, நெக்ஸ்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்கை இஸ் above the head. above அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஷிவானி ஹாஸ் பீன் இல் சின்ஸ் சண்டே. சண்டேயிலிருந்து அப்படின்றப்போ நம்ம சின்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுவும் என்னது? ஒரு ப்ரிப்போசிஷன். வி ஒர்க் வித் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம கையோடு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கையால் வேலை செய்கிறோம். நெக்ஸ்ட், வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். வி ஷால் பி இன் டெல்லி ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நாங்கள் எங்கே இருப்போம்? டெல்லியில் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃப்யூச்சர் டென்ஸில். அப்போ ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். மண்டேயிலிருந்து. அப்போ அதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், முஸ்தஃபா ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் an hour. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, பின்னால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஜீவன் sat beside me. beside அப்படின்னா பக்கத்தில். ஜீவன் எங்கே உட்காந்துருந்தான்? எனக்கு பக்கத்தில், அருகில் தான் உட்காந்துருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹாஷினி புட் ஹர் பென் into her pocket. ஹாஷினி என்ன பண்ணா? அவளோட பெண்ணை அவளோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டா. இப்போ into அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். The books are on the table. புக் எங்கே இருந்துச்சு? டேபிளுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ராஜராஜ சோழா built a big temple at தாஞ்சூர். தாஞ்சூரில் தான் ராஜராஜ சோழர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய கோவிலை கட்டினார். அதுதான் தஞ்சை பெரிய கோவில். அப்போ அட் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், அர்த்தசாஸ்திரா வாஸ் ரிட்டன் பை சாணக்கியா. சாணக்கியாவால் எழுதப்பட்டது தான் எது? அர்த்தசாஸ்திரா. சரிங்களா? நெக்ஸ்ட், யுவான் ஸ்வாங் கேம் டு இந்தியா. டு அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். தமிழில் இக் கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். நெக்ஸ்ட், தி கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ் வாஸ் காஞ்சிபுரம். பல்லவாஸுடைய கேபிட்டல் எது? காஞ்சிபுரம். நெக்ஸ்ட், செயின்ட் தாமஸ் வாஸ் கில்டு இன் சென்னை. ஸோ பெரிய சிட்டியை சொல்கிறப்போ நம்ம இன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன பிளேஸஸை சொல்லும்போது அட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஷிவானி எஸ்கேப்டு ஃப்ரம் ப்ரிசன். ப்ரிசன்லேருந்து வெளியில் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரம் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், புத்தா சாட் அண்டர் த போதி ட்ரீ. புத்தர் எங்கே உட்காந்துருந்தாருமா? போதி ட்ரீக்கு அடியில் உட்காந்துருந்தாரு. அப்போ அண்டர் அப்படின்னா அடியில், கீழே அப்படின்னு அர்த்தம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இதோடு உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்ப்பா? எக்ஸசைஸ் 12 அண்ட் தென் 13 ரெண்டு எக்ஸசைஸும் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 12ல் நம்ம நெகட்டிவ் வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 13ல் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துருக்கோம். நெகட்டிவ் வேர்பில் உங்களுக்கு வேர்ப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ட்ரா, ஈட்ஸ், சி, கோ, ஃபெயில் அப்படின்னு வேர்ப்ஸ் கொடுத்துருவாங்க. அதோட நெகட்டிவ் ஃபார்மை நீங்கள் எடுத்து எழுதணும். ப்ரிப்போசிஷன்ஸில் உங்களுக்கு ஃபில்லப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் வந்துட்டுருக்கு. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. சரிங்களாப்பா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.